ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிஸ் ரங்கோலி. இன்றைக்கி முருங்கை ஈர்க்கு ரசம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை ஈர்க்கு கீரையை பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறாதீங்க, ரசம் பண்ணலாம். டெலிஷியஸாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் பருப்பு, தண்ணி, புளி எல்லாம் அதே மாதிரி தான். மண்பாண்டத்தில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அப்புறம் முருங்கை ஈர்க்கை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அப்படியே மசிச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கணும். அப்புறம் எப்பவும் போல் ரசம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி, முருங்கை இருக்க தண்ணியை அதில் நல்லா ஃபில்டர் பண்ணி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சூப் மாதிரி சாப்பிடுவாங்க தெரியுமா? அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்வீட்டாக நல்லா சூப் மாதிரி நல்லாயிருக்கும். டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விடவே மாட்டீங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.